வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பம்பன் பயிர் வகைகள் குறித்து விளக்குகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் பம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் RP ஞானமலர் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மகளிரின் குழு அணுகுமுறை, சிறுதானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிப்பது குறித்து ஈரோடு மாவட்ட கொளப்பலூர் கிராம முன்னோடி விவசாயி S ஜெயசுதா தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோடை உழவும் அதன் பயன்களும் குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் S பன்னீர்செல்வம் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் புதுக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. சிறுதானியங்களை மதிப்பூட்டப்பட்ட உணவு வகைகளாக மாற்றி விற்பனை செய்யும் போது நமக்கு வருமானமும் அதிகரிக்கும். மதிப்பூட்டப்பட்ட சிறுதானிய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் முறைகள், இந்த உற்பத்தி மற்றும் விற்பனையில் மகளிரின் குழு அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என ஈரோடு மாவட்ட கொளப்பலூர் கிராம விவசாயி S ஜெயசுதா எடுத்து கூறுகையில், நாங்கள் மதுரம் கூட்டு பொறுப்புக்குழுவோட உறுப்பினர். என்னோடய பேர் வந்து ஜெயசுதா. நான் மதுரம் கூட்டு பொறுப்புக்குழுவோட தலைவி ஊக்குனர். நாங்கள் சிறுதானிய லட்டுக்கள் செஞ்சிட்ருக்குறோம். சிறுதானிய லட்டுக்கள் எப்படி செய்கிறோங்கன்னா, முதல்ல கோபி கேவிகே இயற்கை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ட்ரைனிங் போனோம். அது மூலிமா அங்கே JLGங்கிற குழு ஃபார்ம் பண்ணலாங்கிற ஒரு இது சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கள்ளிப்பட்டி CMRC மூலிமா மதுரம் கூட்டு பொறுப்புக்குழுன்னு ஒரு குழுவை செப்டம்பர் 5, 2014 ஆரம்பித்தேங்க. மைரட கேவிகே மூலிமா சிறுதானிய மதிப்பு கூட்டுதல் பயிற்சி எடுத்துட்டேன். அது மூலிமா சிறுதானியங்களில் எப்படி செய்யலாம், இப்போ சிறுதானிய நடைமுறையில் இருக்கிறது சிறுதானியத்துக்கு தான் வேல்யூ அதிகம். அதனால் அதில் வேல்யூ அடிஷன் பண்ணால் என்ன பண்ணலான்னு நாங்கள் எல்லாருமே குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை சாப்பிட்ற மாதிரி லட்டுக்கள் செய்ய ஆரம்பித்தோங்க. சிறுதானிய லட்டுக்கள் அது யார் வேணால் சாப்பிட்லாம். அதில் சுகர், அது கருப்பட்டி போட்டு செய்யலான்னு ஸ்பெஷலாக, ஏன்னா எல்லாருமே நாட்டு சக்கரை அஸ்கா இது மூலயமா செய்கிறாங்க. நாங்கள் வித்தியாசமாக இயற்கை முறையில் ஆர்கானிக்காக கிடைக்கிற கருப்பட்டி, பனங்கருப்பட்டியில் லட்டுக்கள் செய்ய ஆரம்பித்தேங்க. எங்களோட இது கருப்பட்டி லட்டு, தேன் திணை லட்டு மிகவும் சிறந்ததாக இருக்குது. எங்களுக்கு நிறைய போயிட்டுருக்கு. அதுவாக நாங்கள் தமிழ்நாடு TNAUவில் எங்களுக்கு மைரட கேவிகே மூலிமா ட்ரைனிங் கொடுத்தாங்க. சிறுதானிய மதிப்பு கூட்டு வச்சு அங்கேயும் பிஸ்கட்டு இதெல்லாம் செய்கிறது எப்படி, முறுக்கு இதெல்லாம் செய்கிறது எப்படின்னு அங்கேயும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே மொத்தமாக நாங்கள் மைரட கேவிகே தமிழ்நாடு யூனிவர்சிட்டி இதில் 10 நாள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அது மூலிமா நாங்கள் இப்போ எங்களோட பொருட்களை எப்படி செய்யலாம், மதிப்பு கூட்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது. அதுபோக டெக்னிக்கல் சப்போர்ட் எங்களுக்கு மைரட கேவிகே மூலிமா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு உழவனங்காடி மூலிமா நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். உழவனங்காடியில் நாங்கள் ஒரு உறுப்பினர்.
உழவனங்காடி மூலிமா நாங்கள் எங்களோட பொருட்கள் வந்து இப்போ வந்து பெங்களூர், சென்னை எல்லா பக்கம் போயிட்டுங்க. அது ஐடி ஃபார்மில் இருக்க ஒர்க் பண்ணுறவங்க வந்து இது ரொம்ப விரும்பி எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ஆர்டர் கேட்டு வாங்கிக்கிறாங்க. இது மூலிமா எங்களோட வாழ்க்கை தரம் வந்து நல்லா இருக்குது. மகளிர் குழுவில் எங்களோட குழு வந்து இப்போது இந்த ஏரியாவிலேயே நம்பர் 1 இருக்குது. நாங்கள் வந்து மகளிர் தின விழா அந்த மாதிரி எல்லா இதுக்கு ஸ்டால் போட்டிருக்கோம். கொடிசியாவில் I3 இன்னோவேஷன் 3ல் எங்களோட ஸ்டால் இருந்தது. ஹெல்த் எக்ஸ்போ இந்த மாதிரி ஆர்கானிக் இயற்கை முறையில் எங்கெங்கே இது இருக்கோ அங்கெல்லாம் எங்களோட ஸ்டால் இருக்குது. அங்கே வந்து எங்களோட பொருட்கள் விற்பனைப்படுத்துகிறோம். எங்களோட கூட்டு பொறுப்புக்குள்ள நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். நாங்கள் 4 பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருட்கள், அதாவது எங்களுக்குள்ளேயே சிறுதானியத்தில் எது பண்ணலாம், ஒருத்தர் முறுக்கு போடுறோம், ஒருத்தர் லட்டு செய்கிறோம், எல்லோரும் கலந்து செஞ்சிட்ருக்குறோம். அதே மாதிரி எங்களை போல இருக்கிற மகளிர் குழுக்கள் நிறைய பேர் இதே மாதிரி குழுவாக சேர்ந்து செஞ்சால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு, நம்மளுக்கு லாபம், எல்லாத்துக்குமே இதாக இருக்குது. அது இயற்கை. எங்களது வந்து எங்களோட இது ஸ்பெஷலே என்னென்னா இதில் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், 0% எதுவுமே ப்ரிசர்வேட்டிவே இல்லை. எந்த ப்ராடக்ட் எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எங்களோட பொருளில் கெமிக்கல்னு 1% கூட நீங்கள் காட்ட முடியாது. இதில் FSSAI சர்டிஃபிகேட்டும் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இது வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. உணவுப் பொருள் குழு செய்கிறது மட்டும் இதெல்லாம் FSSAI சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து நடைமுறையில் நாம் விற்பனை பண்ண முடியும் பொருளை. குழுவில் இருக்கிற மகளிர் எல்லாருமே. அதனால் இது மாதிரி எங்களை போல் இருக்கிறவங்களுமே குழு அமைச்சு இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பொருள், அதாவது இது வந்து நாங்கள் செய்கிறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ், பழங்கால உணவுப் பொருட்களை எப்படி மறுபடியும் வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்கிறது தான் எங்களோட இது. எங்களோட குழுவில் இருக்கிற மஞ்சுளா பார்த்திபன் அவங்க வந்து தேனி வளர்த்துட்டு இருக்கிறாங்க, மஞ்சரி தேன். அதுக்கு வந்து எங்களோட குழுவில் அக்மார்க் வாங்கி அக்மார்க் முத்திரையோடு நாங்கள் தேன் வந்து இப்போ திணை லட்டு வந்து அந்த தேனை யூஸ் பண்ணி திணையும் நல்ல தரமான பொருள், அதாவது உழவனங்காடி மூலிமா இயற்கை முறையில் இந்த திணையை வாங்கி நாங்கள் சுத்தம் பண்ணி திணை லட்டு செய்கிறோம். எங்களோட குழுவில் இப்போ நாங்கள் செய்கிற சிறுதானிய பொருட்கள், மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் தவிர நாங்கள் வந்து KVKல வெள்ளாடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு இதெல்லாம் ட்ரைனிங் போய் நாங்கள், ஏன்னா எங்களோட விவசாய பூமி வந்து கொஞ்சம் மானாவாரி விவசாயம், அதனால் எங்களோட இதையை வச்சு பூர்த்தி பண்ணுங்கிறதுக்காக வெள்ளாடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு இதெல்லாம் நாங்கள் குழுவாக சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம். எங்களோட குழுவில் இது வரைக்கும் நாங்கள் எங்களோட சிறு முதலீடு சேமிப்பு தொகையை வச்சு மட்டுமே நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். ஆடு 40 ஆடுகள் இருக்குது. 75 நாட்டுக்கோழி வளர்த்திட்ருக்குறோம். நாட்டுக்கோழி முட்டை வந்து உழவனங்காடிக்கு இது பண்ணிகிட்ருக்கோம், விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம். எங்களோட மாத வருமானம் வந்து தோராயமாக 4 பேர்த்துக்கு ஒரு 30,000 வரும். அது வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களோட, அதாவது இப்போ ஃபார்மர்ஸ் நாங்கள் விவசாயிகள் பேசிக்காக, அதனால் எங்களுக்கு அது போக இது வந்து நாங்கள் கூடுதல் வருமானமாக எங்களுக்கு கிடைக்குது. இதனால் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த மைராடா KVKக்கும் CMRC கள்ளிப்பட்டிக்கும் எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் தகவல் அறிய எஸ் ஜெயசுதா அவர்களை 095-9278-85 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோடை மழையின் தண்ணீர் வீணாகாமல் சேர்த்து வைக்க கோடை உழவு எந்த அளவுக்கு பயன் தரும் என்பதை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பன்னீர்செல்வம் விளக்கமளிக்கிறார். வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோடை உழவை பற்றி கூடுதல் சில தகவல்களை இன்று பார்ப்போம். இந்த கோடை உழவுங்கிறது மானாவாரி நிலத்துக்கு மட்டும்தான் போடணுமா அல்லது நஞ்சை நிலத்துக்கு மட்டும் போடலாமா, நஞ்சை நிலத்துக்கு கூடாதா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்களாக இருக்குது. இந்த கோடை உழவு வந்து பார்த்திங்கன்னா நஞ்சை நிலத்துக்கும் அவசியம். என்னென்னா இந்த நஞ்சை நிலத்தில் பெரும்பாலும் மண் வளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு களிமண் அதிகமாக தான் இருக்கும். அறுவடைக்கு பிறகு ஒரு பயிர் வகைகள் போட்ட பிறகு அடுத்து அந்த நஞ்சை நிலத்தில் நம்ம நெல் வளர்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 மாதங்கள் இடைவெளி இருக்கும். குறிப்பாக இந்த காவிரி டெல்டா பாசன பகுதியில் இது மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணால் கோடை உழவு போடுறது கிடையாது. அது மாதிரி கோடை உழவு போடாததில் என்னென்னா இந்த களிமண் சுருங்கி விரிவதால் அந்த கோடை காலத்தில் நிலம் வந்து என்னென்னா பாலமாக வெடிச்சிடும் இந்த நஞ்சை நிலத்தில். அப்போ வெடிக்கிறப்ப என்னாங்கன்னா அடி ஆழத்தில் உள்ள ஈரம் வந்து மேலே ஆவியாகி அந்த நிலத்தில் வந்து ஒரு இறுக்கம் வரும்.
அந்த இறுக்கம் வரது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பூச்சிகளும் நோய்களும் வரும். அப்புறம் அறுவடை செய்த கட்டைப்பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் உணவாகவும் உறைவிடமாகவும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடமாக இருக்கிறதால என்னாகன்னா நிறையா பூச்சி நோய் தொந்தரங்கள் வரும். அடுத்து களைகள் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நஞ்சை நிலத்தை அடுத்த சாகுபடிக்காக நிலம் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியோட செலவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கூடுதலாகும். சாதாரணமாக கோடை உழவு போட்ட வயலில் இந்த நஞ்சை நிலத்தை தயார் பண்ணுறதுக்கு குறைஞ்ச அளவு தான் தண்ணி பிடிக்கும். ஆனால் அந்த கோடை உழவு செய்யாத நஞ்சை நிலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 மில்லிமீட்டர் தண்ணி கூடுதலாக தேவைப்பட்டிருக்கு. ஸோ எனவே இந்த கோடை உழவு என்பது நஞ்சை நிலத்திற்கும் மிக ஏற்ற ஒரு தொழில்நுட்பம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த கோடை உழவானது மானாவாரி நிலங்களுக்கு மிக மிக அவசியம். ஏன்னா மானாவாரி நிலங்களில் வேளாண்மை செய்வது எப்படின்னு சொல்லணும்னா முற்றிலும் மழை நீரை நம்பி தான் நம்ம வேளாண்மை செய்கிறோம். எனவே கிடைக்கக்கூடிய மழை நீரை திறம்பட மண்ணில் நிலைநிறுத்தணும்னா கண்டிப்பாக இந்த கோடை உழவு முறையை செய்து மழை நீரை சேகரித்து வச்சா தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களில் பார்த்திங்கன்னா களைகளின் பெருக்கம் அதிகமாக இருக்கும். கோடை உழவு செய்யலாம். இதில் என்னென்ன களைகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அருகு, கோரை, கண்டங்கத்திரி, காட்டு கண்டங்கத்திரி, பார்த்தீனியம், சாரணை, மசக்கடுகு, நாயுருவி, தொய்யாக்கீரை, பண்ணைக்கீரை, இந்த மாதிரி களைகள்லாம் வந்து நிறைய வளர்ந்துருக்கும். இந்த களைகள் உங்களுக்கு தான் தெரியும். ஒரு விதைச்சிட்டோம்னா விதை இருந்தோன்னா 7 வருட களையாக இருக்கும். எனவே இந்த கோடை உழவு செய்வதால் இந்த களைகளின் பெருக்கமும், அதாவது அது வந்து விதைகள் விடாததற்கு முன்னாடி நம்ம மண்ணோட மண்ணாக உழுது விடுவதால் இந்த களைகளின் பெருக்கம் வெகுவாக கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக நம்ம முன்னாடியே சொன்னது போல் மண்ணில் சில பூச்சி இனங்கள் வந்து கூட்டுப்புழுக்களாக வாழும். அந்த கூட்டுப்புழுக்கள் என்ன ஆகுன்னா ஒரு சில காலத்துக்கு பிறகு மண்ணிலேருந்து புது பூச்சியாக வெளியில் வரும். ஆனால் இந்த கோடை உழவு செய்கிறதால அந்த கூட்டுப்புழுக்கள்லாம் வெளியில் கொண்டு வரதால் என்ன ஆகுன்னா சூரிய வெளிச்சத்தால் அந்த கூட்டுப்புழுக்கள் கருகி செத்துரும். அப்படி இல்லைன்னா பறவை இனங்கள் அந்த கூட்டுப்புழுக்களை எடுத்து சாகடிச்சிரும். ஸோ என்ன மாதிரி பூச்சிகள்லாம் மண்ணில் கூட்டுப்புழுக்களாக வரும்னு பார்த்திங்கன்னா அந்த எல்லை தாக்குடி எள் கொம்பு புழு, காய் துளைப்பான், புகையிலை புழு, வெட்டுப்புழு, சிகப்பு கம்பளி புழு, சுருள் பூச்சி, பழையி, துவரைக்காயி, பூசணி வண்டு, வேர்ப்புழு, முருங்கை கம்பளிப்புழு, இந்த பூச்சி இனங்கள்லாம் வந்து புழுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து ஒரு கூட்டுப்புழுக்களாக வாழ்கின்றன. இந்த கூட்டுப்புழுக்களை கோடை உழவு செய்வதால் வெகுவாக நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியாக மண்ணில் கோடை உழவு செய்த வயலில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் எல்லாமே எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் பார்த்திங்கன்னா கம்பு, சோளம், மக்காச்சோளம் போன்ற பயிர்களை தாக்கக்கூடிய அடிச்சாம்பல் நோய் அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து புகையிலை, மிளகாய், தக்காளியை தாக்கக்கூடிய நாற்றழுகல் நோயை கிருமிகள் வளர விடாமல் தடுக்கலாம். அடுத்து நிலக்கடலை, பருத்தி, பயிர் வகைகளை தாக்கக்கூடிய வேரழுகல் நோய் கிருமிகளை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். கரும்பை தாக்கக்கூடிய செவ்வழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். வாழை, தென்னை, பருத்தியை தாக்கக்கூடிய வாடல் நோயை கட்டுப்படுத்தலாம். தக்காளி, உருளைக்கிழங்கை தாக்கக்கூடிய இலைக்கருகள் நோய் கிருமிகளையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். எனவே வேளாண் பெருமக்கள் இந்த கோடை உழவு செய்வதால் பல நன்மைகள் இருக்குது. அது குறிப்பாக இந்த மகசூலை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆய்வின் முடிவின்படி பார்த்திங்கன்னா சோளத்தில் கோடை உழவு செய்த வயலில் கிட்டத்தட்ட 23% கூடுதல் மகசூலும் கேழ்வரகில் 20% கூடுதல் மகசூலும் கிடைக்கிறது. கோடை உழவில் கோடி நன்மை இருக்குங்க. மேலும் தகவல் அறிய முனைவர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்களை 09842279351 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை.
புதுக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்றுக்கு 8 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்றுக்கு 16 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்றுக்கு 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிகாளர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தெற்கு மண்டல மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 86% காற்றின் வேகம் மணிக்கு 3.3 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 81.1% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.3% மழை அளவு 13.6 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 395.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 994.4 ஹெப்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 13.7 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். நன்னே
வகைகள் சாகுபடி பல்வேறு வகையில் பயன் தரும் வேளாண்மையாகும். குறிப்பாக வம்பன் பயிர் வகைகள் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கு எவ்வாறெல்லாம் பயன் தருகிறது, அதன் சாகுபடி நுணுக்கங்கள் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் RP ஞானமலர் அவர்கள். தமிழ்நாட்டில் துவரையானது கோடை காலத்தில் பயிரிடப்படுகிறது. கோடை காலத்தில் பிப்ரவரி மார்ச் ஆகிய மாதங்களில் பயிரிடுவதற்கு ஏற்ற ரகங்களான கோ7, வம்பன் 2, வம்பன் 3, APK 1 என்ற அருப்புக்கோட்டை 1 ஆகிய ரகங்களை பயிரிடலாம். இவற்றில் வம்பன் 2 ஆகிய ரகமானது நீண்ட கால ரகமாகும். வம்பன் 3 மிக குறுகிய கால ரகமாகும், அதாவது 110 நாட்கள் வயதுடையது. இவை ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 1000 முதல் 1500 கிலோ வரை மகசூல் கொடுக்க வல்லது. இவற்றில் வம்பன் 2 என்ற ரகம் மலட்டு தேமல் நோய்க்கு முற்றிலுமாக எதிர்ப்புத்தன்மை உடையது. எனவே இந்த ரகத்தை பயிரிடுவதால் விவசாயிகள் அதிக அளவில் மருந்து உபயோகிக்க தேவையில்லை. வம்பன் என்ற 3 என்ற ரகமானதும் மலட்டு தேமல் நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை உடையதாகும். உளுந்தில் நெல் தரிசில் ஆடுதுறை 3 என்ற ரகமானது அதிக அளவில் விவசாயிகளால் விரும்பி பயிரிடப்படுகிறது. இது ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 700 கிலோ வரை மகசூல் கொடுக்க வல்லது. மேலும் கோடை காலத்தில் ஆடுதுறை 5 என்ற ரகமானது அதிக அளவு பயிரிடப்படுகிறது. இந்த ஆடுதுறை 5 என்ற ரகமானது ஒரு ஹெக்டருக்கு 1500 கிலோ வரை மகசூல் கொடுக்க வல்லது. ஆடிப்பட்டம் என்று எடுத்துக்கொண்டோமானால் ஆடிப்பட்டத்தில் வம்பன் 4, வம்பன் 5, வம்பன் 6, கோ6 ஆகிய உளுந்து ரகங்களை பயிரிடலாம். இவற்றில் வம்பன் 4 மற்றும் வம்பன் 6 ஆகிய ரகங்களானது முற்றிலும் மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்புத்தன்மையுடைய ரகங்களாகும். மேலும் வம்பன் 6 என்ற புதிய ரகம் வம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வம்பன் 6 ரகத்தில் எல்லா காய்களும் ஒரே சமயத்தில் முதிர்வதால் இவற்றை அறுவடை செய்வது மிகவும் எளிது. மேலும் இது மிஷின் மூலம் அறுவடை செய்வதற்கும் ஏற்ற ரகமாகும். புரட்டாசி பட்டங்களிலும் இந்த வம்பன் 3, வம்பன் 4, வம்பன் 5, வம்பன் 6, கோ6 ஆகிய ரகங்களை பயிரிடலாம். பாசிப்பயிரை எடுத்துக்கொண்டோமானால் பாசிப்பயிரானது அதாவது நெல் தரிசில் பயிரிடுவதற்கு ஆடுதுறை 3 என்ற ரகம் ஏற்ற ரகமாகும். மேலும் கோடை காலத்தில் பயிரிடுவதற்கு ஆடுதுறை 3, வம்பன் 2, வம்பன் 3 ஆகிய ரகங்களை பயிரிடலாம். ஆடிப்பட்டத்தில் வம்பன் 2, வம்பன் 3, கோ7, கோ8 ஆகிய ரகங்களை பயிரிடலாம். இவற்றில் வம்பன் 2 மற்றும் வம்பன் 3 ரகங்களானது மஞ்சள் தேமல் நோய்க்கு முற்றிலும் எதிர்ப்புத்தன்மையுடைய ரகங்களாகும். மேலும் இந்த ரகங்களானது 850 முதல் 1000 கிலோ வரை மகசூல் கொடுக்க வல்லது. கோயம்புத்தூர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கோ8 என்ற ரகமானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கோ8 என்ற ரகமானது ஒரே சமயத்தில் காய்கள் காய்க்கும் தன்மையுடையது. மேலும் ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடைவதால் இது விவசாயிகளுக்கு ஏற்ற ரகமாகும். அவர்களுக்கு ஏற்படும் ஆள் செலவினை குறைத்து அதிக மகசூல் பெறுவதற்கு இந்த ரகம் ஏற்ற ரகமாகும். மேலும் புரட்டாசி பட்டத்திலும் வம்பன் 2, வம்பன் 3, கோ7, கோ8 ஆகிய பாசிப்பயிர் ரகங்களை பயிரிடலாம். மேலும் விவரம் பெற முனைவர் RP ஞானமலர் அவர்களை 0422296447 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 14/5/2015 வியாழக்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க.
மஞ்சள் அறுவடை இயந்திரம் குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகா வளையபாளையம் கிராம விவசாயி ஆர் சென்னியான்கிரி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி பயிர் ஆராய்ச்சி நிலையம் ஒரு பார்வை. இது குறித்து விளக்குகிறார் சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் சி சுவாமிநாதன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்ச என்னவோ சொன்ன, படிச்சிருக்கானுட்டு? அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.